ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎல் ரீசனிங் ப்ராக்டிஸ் செட் 9 ஏற்கனவே அப் டு 8 அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அதையும் பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக எல்லா இயர் கொஷின்ஸுமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2025 கேட்டிருந்த ரீசனிங் செட்டு, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ரிலேட்டபிளாக இருக்கும். அண்டு ஒரு சில மாடல் கொஷின்ஸ்லாம் வந்து இப்போது இடிகுட்டில் கேட்குற நியூ பேட்டர்னில் கேட்குற கொஷின்ஸ்லாம் வந்து அதான் வந்திருக்கும். ஸோ சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், ஓகேங்களா? 2026க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற சிஜிஎல்ஆர் டு சிஹெச்எஸ்எலுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ வேளான்னு பேசாமல் இப்போ நம்ம டேரெக்டாக கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது உங்களுக்கு ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நவ் வி கேன் ஸ்டார்ட் த கொஷின்ஸ், ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். விச் இஸ் த செகண்ட் லாஸ்ட் வேர்டு இன் த சென்டென்ஸ், ஓகேங்களா? செகண்ட் லாஸ்ட் வேர்டு. ஸோ செகண்ட் லாஸ்ட் வேர்டு வந்து கண்டிப்பாக சொசைட்டி தான். இன்னோவேஷன் இஸ் த ட்ரான்ஸ்ஃபார்மிங் சொசைட்டி ரேபிட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொசைட்டி தான் கண்டிப்பாக இருக்க முடியும், பிகாஸ் அதான் லாஸ்ட்லேருந்து செகண்டில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்னப்பா பண்ணுறோம்? choose the address that exactly same as the one which is given below. ஓகே, நம்மளுக்கு இங்கே நம்பர் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த நம்பர் பார்க்கும்போது அதிலே என்ன மிஸ்டேக் இருந்தால் ஈஸியாக நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே 3-4 வந்திருக்கு, நம்மளுக்கு இங்கே 3-5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போயே நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். தென் வேறு என்ன பிரச்சனையாக இருக்குன்னு பாருங்கள். ரெசிடென்சிக்கு இங்கே பாருங்கள் இ வரணும், அங்கே இ வரல. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் தப்பு தான். தென் இப்போ தேர்டுக்கு ஃபோர்த்துக்கு மட்டும் செக் பண்ணிட்டே வரும். A215 கரெக்டாக இருக்குது. லோட்டஸ் ரெசிடென்சி கரெக்டாக இருக்குது. எம்ஜி நகருக்கு இங்கே கேப் வந்திருக்கு, நம்மளுக்கு இங்கே கேப் கொடுக்கல. ஸோ அப்போ கேப் வந்துருக்கிறதுனால இதுவும் தப்பு தான். ஸோ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது வந்து நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2, ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது தேர்ட் கொஸ்டின் பார்த்துலாம்ப்பா. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆல்டர்னேட்டிவ் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க்கு ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். என்னடா இது இவ்வளோ ஈஸியான ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் ஏன் கேட்டிருக்கானுங்கன்னு ஒன்றும் தெரியல. புது பேட்டர்ன், நியூ பேட்டர்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே, ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன வரணும்? கண்டிப்பாக மே தான் வரணும். ஸோ மே எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்கா? யா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3, ஓகேங்களா? சிஜிஎலுக்கான மரியாதையே போகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு சில கொஸ்டின் நல்லா தரமாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்துடலாம். பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக ரிப்பீட் ஆயிருக்கு ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கே தெரியுது. இங்கே பாருங்கள், எம்எனுக்கு அப்புறம் ஒரு கேப் இருக்குது, தென் பி வருது, தென் கேப்பு QR, ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் திருப்பி எம்என் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே கேப்பு பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பி பக்கத்தில் ஒன்று, திருப்பி என் பக்கத்தில் அண்டு பி பக்கத்தில். அப்போ கண்டிப்பாக இங்கே 2 கோடு வந்திருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ SR இங்கேயும் SR தான் ரிப்பீட் ஆகிருக்கணும். ஏன்னா சேம் பொசிஷனில் தான் நம்மளுக்கு கேப் ரிப்பீட் ஆயிருக்கு. நீங்களே பாருங்கள், எண்ணுக்கு அப்புறம் ஒரு கேப்பா, அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள் எண்ணுக்கு அப்புறம் ஒரு கேப்பு, தென் பிக்கு அப்புறம் ஒரு கேப்பா, இங்கேயும் பிக்கு அப்புறம் ஒரு கேப்பு. ஸோ கரெக்டாக இப்போ SR தான் ரிப்பீட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு இங்கே பாருங்கள், OM கரெக்டாக வந்திருக்கா? இதுதான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்க முடியும். வேறு எங்கன்னா சேமாக ரிப்பீட்டாக இருக்கா? நீங்களே பாருங்கள், எதுவுமே சேமாக ரிப்பீட் ஆகலை. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை கரெக்டாக ரெண்டாக டிவைட் பண்ணி பாருங்கள். அதாவது MN-P-QR, இதை ஸ்லாஷ் போட்டு திருப்பியும் ஒரு MN-P-QR. ஸோ எக்ஸாக்டாக இந்த கேப்பு தான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது. இப்போது OM இங்கே போட்டால் இங்கேயும் OM தான். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன? OM. ஸோ புரிஞ்சிருக்கா? நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு SRன்னு வச்சு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4, ஓகேங்களா? சூப்பர். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தலாமாப்பா. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏ சேஸ், ஓகேங்களா? ஏ சொல்கிறாரு, ஏ யாருன்னு தெரியல. ஜெண்டர் விச் மீன்ஸ் ஜெண்டர் தெரியல, விச் மீன்ஸ் என்ன சொல்கிறது, மேலா ஃபீமேலான்றது தெரியல. மை ஃபாதர், ஸோ ஏவோட ஃபாதர், ஓகேங்களா? அவரோட ஜெண்டர் தெரியும், ஃபாதர்னா மேலு. ஃபாதர்ஸ் ஒய்ஃப்னா ஃபீமேலு தெரியும். ஒய்ஃப்ஸ் ஒன்லி சன்னு, ஓகேங்களா? இஸ் சி. அப்போது இங்கே அதுக்கப்புறம் பாருங்கள், ஏ அண்டு சி ஆர் டிஃப்ரெண்ட் பர்சன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர். அப்போ சி தான் அவங்களுடைய சன்னாக இருக்க முடியும், ஏ வந்து அவங்க டாட்டராக இருக்க முடியும் கண்டிப்பாக. பிகாஸ் ஏவோட ஃபாதரோட ஒய்ஃபோட ஒன்லி சன் தான் சி, ஓகேங்களா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஹவு ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. ஸோ நம்மளுக்கு தெரியும் சியோட சிஸ்டர் தான் ஏன்றது. அப்போ சிஸ்டர் மீனிங் எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5, ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் இது, நத்திங் டு வரி. தென் சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தலாமா? ஓகேப்பா. ஏ இஸ் டீஸ் டாட்டர், அதாவது டியோட டாட்டர் தான் ஏ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். தென் பி இஸ் டீஸ் ஹஸ்பண்டு. ஸோ டியோட ஹஸ்பண்டு தான்
நம்மளுக்கு பின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக டி வந்து ஃபீமேலாக தான் இருக்க முடியும், பிகாஸ் ஷீ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. அதுபடி பார்க்கும்போது தென் ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஸோ பி வந்து ஏக்கு என்னன்னு கேட்குறாங்க. நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக ஃபாதராக தான் இருக்க முடியும். ஸோ ஃபாதர் எங்கே இருக்குன்னு பாருப்பா. செகண்ட் ஆப்ஷனா? ஆமாம் ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? இதுவுமே ஒரு மாதிரி பேசிக்கான கொஷின் தான், நத்திங் டு வரி. தென் நவ் வி கம் டு த மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? 2 இருக்குது, 9 இருக்குது, 64, 6 to 5, தென் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஸ்கொயராகவும் சொல்லலாம், விச் மீன்ஸ் கியூப் தான், 4ஓட கியூப் சொல்லலாம். அப்போ இதை வந்து என்ன சொல்கிறது, நம்ம 2/1 போடலாமா? இது வந்து 3/2, 3 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகே, தென் 4/3 கரெக்டாக இருக்கா? இது வந்து நம்ம 5/4 தான் போடணும். நெக்ஸ்ட்டு 5/4 தான். ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 6/5 வருமா? கண்டிப்பாக 6/5 தான். ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட்டு யூனிட் டிஜிட் வந்து 6 தான் வரணும், அது கன்ஃபார்ம். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் 5 போடும்போது அப்போ 36 × 36 போடுவீங்க. ஓகேங்களா? இப்போயே உங்களுக்கு பெரிய நம்பர் தான் வருது. கண்டிப்பாக 6 வர மாதிரி நம்மளுக்கு 2 நம்பர் தான் இருக்குது. 1200க்கு மேலேயே போயிடுச்சு. ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் அசல்ட்டாக சொல்லிடலாம் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குன்ட்டு. இப்படி இல்லை, நீங்கள் பெருக்கியும் பார்த்துங்க, உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே என்ன சொல்கிறது, தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான். இந்த லாஜிக்கை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது இது நம்ம 3 ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதேமாதிரி இது வந்து 2/1 தெரியும். இது பாருங்க, அப்படியே +1 பண்ணிகிட்டே போகிறாங்களா? அதேமாதிரி பவர்லேயும் +1 பண்ணிகிட்டே போகிறாங்க. இந்தமாரி லாஜிக்கில் போட்டிருக்காங்க, விச் இஸ் டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு அதர் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நவ் வி கேன் சால்வ் த 8th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, 5ல் இருந்து நம்மளுக்கு 12 வந்திருக்கு, தென் 21, தென் 32, அதுக்கப்புறம் ஒரு 45 வந்திருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் இங்கே ஒரு 7, இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன ஃபைட்டர்ஸ் வருது, ஒரு 9 வருதா? அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஒரு 13, நெக்ஸ்ட்டு 13 போட்டோமா? 13 11, சாரி இங்கே 11 வருது, கரெக்டு. அதுக்கப்புறம் இங்கே தான் 13, தென் அதுக்கப்புறம் 15 ஆட் பண்ணணும். 15 வந்து நம்ம 45ஓட ஆட் பண்ணுவோம், தென் வி கெட் 60. ஸோ 60 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. சூப்பர். நம்ம இப்போது 9th கொஷின் பார்த்துலாம்ப்பா. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட்டா? அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 4/3 = 64, தென் 5/2 = 25. அப்போது இது 5 ஸ்கொயர்னு சொல்லலாமா? நம்ம கண்டிப்பாக இது 5 ஸ்கொயராக தான் இருக்க முடியும். தென் 5 ஸ்கொயர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 5 போட்டு ஃபஸ்ட் நம்பர் வந்து 5, தென் செகண்ட் நம்பரை பவரில் போட்டாங்க. கரெக்டாக வருமா? கரெக்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், 7/0. ஸோ எனிதிங் பவர் 0 1ன்னு தெரியும். அப்போ 7/0 1 தான் இருக்க முடியும். அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. தென் 4/3, அதாவது 4 கியூப் வந்து 64ன்னு தெரியும். அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக 6/1 வந்து 6ஆக தான் இருக்கணும். பட் இங்கே 36 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்லுது, இந்த தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் தப்பாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு கேட்டுக்கு ஆட் ஒன் அவுட், அப்போ தப்பாக இருக்குது தான் கரெக்டாக அர்த்தம். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ 10th கொஷின் பார்த்துலாமாப்பா? ஓகே, இதில் என்ன ஃபைட்டர் சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் லேர்னிங் ஆஸ் எக்ஸ்பேண்டட் ரேப்பிட்லி. ஓகேங்களா? பட் லேக் ஆஃப் டிஜிட்டல் ஆக்சஸ் இன் ரூரல் ஏரியாஸ் லிமிட்ஸ் இட்ஸ் ரீச். ஓகேங்களா? மேக்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் நெசசரி. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஆன்லைன் லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆயிடுச்சு. அது இல்லாமல் ரேப்பிடாக வளர்ந்துட்டே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஸ்டில் ரூரல் ஏரியாவில் வந்து நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே வந்து ரீச் பண்ண முடியல. ஸ்டில் தே இம்ப்ரூவிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அசம்ஷன் வந்துடலாம். இன்டர்நெட் ஆக்சஸ் அஃபெக்ட் த பார்ட்டிசிபேஷன் இன் ஆன்லைன் லேர்னிங். கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுது, பிகாஸ் இன்டர்நெட்டு லேக் ஆகிற இடத்துல ஆன்லைன் கோச்சிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குல்ல. அப்போது ஃபஸ்ட் அசம்ஷன் கரெக்டாக இருக்குதா? சான்ஸ் இருக்குது. தென் செகண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கேன் இம்ப்ரூவ் டிஜிட்டல் ஆக்சஸ். கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணோம், பார்க்கும்போதே தெரியுது. தென் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் ஆன்லைன் எஜுகேஷன் ஓவர் கிளாஸ் ரூம் லேர்னிங். இதை பற்றி எதுவுமே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை, விச் இஸ் நாட்டு என்ன சொல்கிறது, கரெக்டும் கூட. எப்படி எல்லாரும் வந்து ஆன்லைன் லேர்னிங் வந்து விரும்புவாங்க? சம் பீப்புள் மே லைக், சம் பீப்புள் மே நாட் லைக், தட் வி டோன்ட் நோ. பட் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் அதை சொல்லியிருக்காங்கன்னா அதை சொல்லலை. அப்போ பார்க்கும்போது இது தப்புன்னு தெரியுது. அப்போ அசம்ஷன் 1 and 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. சூப்பர். நம்ம இப்போது 11th கொஷின் போயிடலாமாப்பா? போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஆஃபீஸ் ஆப்ரேட்ஸ் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. ஓகே, மண்டேலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் நம்மளுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கிங் டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். கன்க்ளூஷன் பார்த்துலாமா? சூப்பர்.
த ஆஃபீஸ் இஸ் க்ளோஸ்டு ஆன் வீக்கெண்ட்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. பிகாஸ் வீக்கெண்டில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க, விச் இஸ் கரெக்ட். தென் எம்ப்ளாயீஸ் கேன் நாட் ஒர்க் ஓவர் டைம். இதை பற்றி நம்மளுக்கு எங்கன்னா சொல்லியிருக்காங்களா? எம்ப்ளாயீஸ் கேன் நாட் ஒர்க் ஓவர் டைம்னு அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ நம்மளுக்கு இந்த என்ன சொல்கிறது, முடிவு ஒன்று மட்டும் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் தோணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா, சூப்பர். நம்ம இப்போது 12th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கவர்னன்ஸா, யா, இஃப் லெட்டர்ஸ் of the word governance is arranged in alphabetically, then how many letters lie between the second from the left and third from the right? ஓகே, கவர்னன்ஸை இப்போ நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஏ வரும், கண்டிப்பாக ஏ வரும். வெயிட்டுப்பா, இங்கே எழுதுவோம் ஏ. தென் அதுக்கப்புறம் என்ன வருது பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஏக்கு அப்புறம் பி இல்லை, சி இருக்குது. ஓகே, தென் டி இல்லை, இ இருக்குது. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஜி தான் வரணுமா? ஜி இருக்குது, ஹெச் இல்லை. வேறு என்ன ஃபைட்டர்ஸ் வரலாம்? வி, ஓ இருக்குது, என் தான் வரணுமா? ஸோ என் 2 டைம்ஸ் போடலாமா? 2n வந்திருக்கு, அப்போ 2 டைம்ஸ் n போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஃபைட்டர்ஸ் ஓ போடலாமா? ஓ இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆர் போடலாமா? ஆர் தான் போட்டாக்கணும், வேறு வழி இல்லை. தென் வி கேன் புட்டு இ. ஸோ இ இங்கே 2 டைம்ஸ் வந்திருக்குல்ல, சாரிப்பா. அப்போது இன்னொரு இ இங்கே போட்டாக்கணும். யா, எனக்கு தெரிஞ்ச அவள் தான். நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க. 2, 4, 6, 8, 10. 2, 4, 6, 8, 10 லெட்டர் இருக்குது. அப்போ 2, 4, 6, 8, 10 கரெக்டாக போட்டோம்ப்பா. ஸோ நம்மளுக்கு செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட்டில் இருந்து செகண்ட் தானே? லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட். ஆமாம், செகண்ட் லெட்டர் வந்து சி இருக்குது நம்மளுக்கு. அது தேர்டு ஃப்ரம் த ரைட்டு. ரைட்லேருந்து தேர்டு நம்மளுக்கு ஓ இருக்குது. அப்போது 1, 2, 3, 4, 5 கரெக்டாக 5 லெட்டர்ஸ் பிட்வீன் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 2வா? கண்டிப்பாக ஆப்ஷன் 2 தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 13th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? விக்டரிக்கு வின்னுன்னு சொல்கிறாங்க, சினானிம்ஸ் தான். டிஃபீட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? லாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பார்க்கும்போதே தெரியுது. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா, சூப்பர். 14th கொஷின் போயிடலாமா இப்போ? ஓகே, என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? டிலேருந்து +1. ஸோ பிலேருந்து +1 போனால் சி வரணும். அப்படி வரா மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லெட்டர் செக் பண்ண வேணாம், ஆல்ரெடி என் இருக்குது. ஸோ எஸ்லேருந்து டி வந்திருக்குப்பா, +1 தான். அதேமாதிரி பிலேருந்து +1 பண்ணுங்கள், நம்மளுக்கு 16 வரும், நத்திங் பட்டு கியூ. சாரி, பிஏ 16 தான், 17 வரும், நத்திங் பட்டு கியூ. ஸோ தேர்ட் லெட்டர் கியூ வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ நம்ம 4th லெட்டர் செக் பண்ணணும். ஜெட்லேருந்து ஏக்கு +1 தான். ஸோ டபிள்யூலேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் தானே வரணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் ஃபைட்டர்ஸ் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. 15th கொஷின் போயிடலாமா? ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். சாரி, ஃபைண்ட் த பர்சன் ஹூ டஸ் நாட் பிலாங் டு த குரூப் ஜவஹர்லால் நேரு, டாக்டர் B.R. அம்பேத்கர், ரவீந்திரநாத் தாகூர், தென் சுபாஷ் சந்திர போஸ் அண்டு சர்தார் பட்டேல். ஸோ இட் இஸ் இந்த நேம்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டர், போயட்டுன்னு சொல்லுவோம். பட் சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், பட்டேலாக இருக்கட்டும், நம்மளுக்கு அம்பேத்கராக இருக்கட்டும், அண்ட் நேருவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா, அது இல்லாமல் பொலிட்டிஷியன்ஸ்னு நம்ம சொல்லிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது எனக்கு ரவீந்திரநாத் தாகூர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு கம்பேர்ட் டு அதர் தீஸ் பர்சன்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன சொல்கிறது? ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. பிகாஸ் தி ஆஸ்கிங் நாட் பிலாங் டு த குரூப்பில் அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். தென் 16th கொஸ்டின் அப்போ இப்போ எஸ் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எஃப்க்கு என்ன சொல்கிறாங்க? 64/36. ஹெச்சோட நம்பர் 8, எஃபோட நம்பர் 6. அதேமாதிரி பிக்கு வந்து நம்ம 16 போடுவோம், எஃப்க்கு சியா 3 போடுவோம். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 256/9 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 9 இருக்கிற மாதிரி டினாமினேட்டரில் ஒரே நம்பர், ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அது ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ப்பா. இவ்வளோ ஈஸியோட ஒரு சிஜியில் கேட்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் த டிக்ஷனரி ஆர்டர், செலக்ட் த செகண்ட் வேர்டு. ஓகேங்களா, ஸோ டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு GRA காமனாக இருக்கா? காமனாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் இங்கே ஐ கொடுத்துருக்காங்க, இங்கே பி இருக்குது, எஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஐ தான் வரும், பிகாஸ் ஐ வந்து 9. தென் அதுக்கப்புறம் பிக்கும் எஸ்ஸுக்கும் தான் காம்படிஷன். கரெக்டாக பி வருமா எஸ் வருமா? பி தான் வரும். ஸோ பி வர மாதிரி நம்மளுக்கு 2 வார்த்தை இருக்குது, கிராஃபு அண்டு கிரேப்பு.
ஸோ அதுக்கப்புறம் இ வருமா ஹெச் வரும்னு பார்ப்போம். நம்ம இ தான் ஃபஸ்ட்டு வரும். பிகாஸ் இ வந்து நம்மளுக்கு 5, ஹெச் வந்து 8. ஸோ இப்போ இ வர மாதிரி நமக்கு எதில் இருக்குன்னா கிரேப்பில் தான் இருக்கும். அப்போ அதுதான் செகண்ட் லெட்டராக இருக்க முடியும். விச் மீன்ஸ் செகண்ட் வேர்டாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரேப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி நார்மல் கொஷின் தான். நத்திங் டு வரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விண்டோவுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கோட் பண்ணுறாங்க. ஸோ டபிள்யூலேருந்து +1 பண்ணுறாங்க. அதே மாதிரி டீலேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு யூ வரணும். ஸோ நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெரி குட். ஸோ செகண்ட் லெட்டர் செக் பண்ண வேணாம், தேர்ட் லெட்டர் செக் பண்ணுவோம். என்லேருந்து நம்மளுக்கு ஓ வந்திருக்கு, +1 பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆர்லேருந்து +1 பண்ணுங்கள், நம்மளுக்கு எஸ் வரணும். ஸோ எஸ் வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ யூக்கும் ஈக்கும் தான் காம்படிஷன். டபிள்யூலேருந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா எக்ஸ் வந்திருக்கு. ஸோ +1 தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸோ டீலேருந்து +1 பண்ணுங்கள், என்ன வரும்? திருப்பி யூ தான் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி சால்வ் த 19th கொஷின். ஸோ ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட்டு. 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கதகளி கொடுத்துருக்காங்க, மோகினி ஆட்டம், குச்சிப்புடி அண்டு பாங்க்ராவா? யா. ஸோ ஃபிட்டர்ஸ் இதுதான் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டு. பிகாஸ் திஸ் அ ஃபோக் டான்ஸு அண்டு குச்சிப்புடி, மோகினி ஆட்டம், அதுக்கப்புறம் கதகளி எல்லாமே நம்மளுக்கு கிளாசிக்கல் டான்ஸு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பாங்க்ரா தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா? இந்த ஃபோக் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு ரிலேட்டடான ஃபோக் டான்ஸ். ஓகேங்களா? சூப்பர். தென் வி மூவ் டு த 20th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? கிரீக் லெட்டர்ஸில் நம்மளுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா இந்த கோடுக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டு வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஓகே, நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த கோடுக்கும் இதுக்கும் பாருங்கள் 2 டைம்ஸ் டி வந்திருக்கு. அதுமாரி டீக்கு நம்மளுக்கு டீட்டா வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு கரெக்டாக அந்த பொசிஷனும் கரெக்டாக வந்திருக்கு. இங்கே பாரு, ஃபஸ்ட்டில் டீட்டா வந்திருக்கு, ஃபஸ்ட்டில் டி வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு டீட்டா எங்கே வந்திருக்கு? செகண்டில் வந்திருக்கா? அப்போ செகண்டில் டி வரணும். ஸோ எல்லா ஆப்ஷன்லையும் செகண்டில் டி வந்திருக்கு. கரெக்டாக இருக்குது. சூப்பர். இப்போ நான் லாஸ்ட் லெட்டர் மரங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே நான் வந்துடணும். பிகாஸ் விளாண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த தியேட்டரில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 4th லெட்டர் நம்மளுக்கு ஏ இருக்குது. ஓகேங்களா? பிகாஸ் நான் ஏவை டார்கெட் பண்ணுறேன். அதேமாதிரி இங்கே 4th லெட்டரில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். என்ன இருக்குது ஃபைட்டர்ஸு? டி இருக்கா? டி வருது. அப்போ இங்கேயும் பாருங்கள், கடைசியாக நம்மளுக்கு டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான கோடு வந்து கண்டிப்பாக ஏவாக தான் இருக்க முடியும். அப்போ 4th, அதாவது லாஸ்ட் லெட்டர். ஸோ லாஸ்ட்டில் டி இருக்கா? அப்போ லாஸ்ட்டில் ஏ வர மாதிரி ஒரே ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ எவ்வளோ குயிக்காக ஆன்சர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் குயிக்காக அப்ரோச் பண்ணால் தான் உங்களால் டைம் சேவ் பண்ண முடியும் ஃபார் மேக்ஸுக்கும் அண்டு இங்கிலீஷுக்கெலாம். ஓகேங்களா? ஸோ இதை கருத்தில் கொண்டு கரெக்டாக எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்தமாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கோடாக நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்குள்ள டைம் போயிடும். ஸோ யூ ஹேவ் டு கேர்ஃபுல் அபவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த நம்பர் அனாலஜி கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின். லாஜிக் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியாது, பட் ஸ்டில் வி கேன் ஏபிள் டு டூ இட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த செகண்ட் நம்பருக்கு +2 பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ். தென் ஓவராலாக இன்ட்டு 2 பண்ணிடுறாங்க. ஸோ +2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 5 வருதா? 5 இன்ட்டு 7 டைம்ஸ் பண்ணால் நமக்கு 35 வரும். அந்த 35 நமக்கு ஓவராலாக 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 70. ஸோ இந்த சேம் லாஜிக்கை இப்போ நான் செகண்ட் செட் அப்ளை பண்ணுற பாருங்கள். 4 +2 பண்ணுங்கள், 6 வரும். அதை வந்து ஃபஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள், விக்கிட்ட 30. தென் ஓவராலாக 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 60 வந்திருக்கா? இப்போ நான் கொஷினுக்கு வரேன். 6 இன்ட்டு 5 இருக்குல்ல, இதை வந்து நான் +2 பண்ணுறேன், நம்மளுக்கு 7 வருது. இன்ட்டு 6 டைம் பண்ணால் 42. தென் ஓவராலாக 2 டைம்ஸ் பண்ணும்போது எனக்கு 84 வருது. ஸோ 84 கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த 22nd கொஷின். லெஃப்ட்டுக்கு 20ன்னு சொல்லிட்டாங்க, ரைட்டுக்கு 40ன்னு சொல்லிட்டாங்க, மிடில் வந்து ஆவரேஜ்னு சொல்லிட்டாங்க. ஆவரேஜாக போத் ஆஃப் த நம்பர். அப்போ ஆவரேஜ் வந்து கண்டிப்பாக 30 தான் இருக்க முடியும். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மிடில்னு கேட்குறாங்க. ஸோ மிடில் என்னப்பா? 30 தானே? கண்டிப்பாக 30 தான், உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலன்ட்டு யார் கேட்டாங்க? யாருமே கேட்கல. பட் இவங்க இந்த மாதிரி தான் கேட்டு வச்சுருக்காங்க. வெரி சிம்பிள், லீவ் இட். ஸோ என்ன பண்ணலாம் இப்போ? ப்ளஸுக்கு இன்ட்டு போகிறாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ 8 மைனஸுக்கு என்ன போடுறாங்க? மைனஸுக்கு டிவைட் சிம்பிள் டிவைட் பை 4. தென் இன்ட்டுக்கு வந்து நம்ம என்ன போடுறோன்னா ப்ளஸ் சிம்பிள் போடுறோம் 6. தென் ப்ளஸுக்கு இன்ட்டு போடுறோம் 12. ஸோ இவ்வளோ தான். ஸோ இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வருது. இங்கே வந்து 72 ஒரு 2 74.
4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 24th கொஷின். ஸோ இந்த சயின்ஸ்லாம் அப்ளை பண்ணி எந்த ஈக்குவேஷன் வேலிடாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷன் நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. 20 இருக்குது. ஸோ டிவைட் சிம்பிள் ஃபஸ்ட்டு எங்கே வருதுன்னு பாருங்கள். இன்ட்டுக்கு டிவைட் போடுறாங்க. இன்ட்டு டிவைட் போட்டால் இங்கே ஆகுது. ப்ளஸுக்கு நம்ம மைனஸ் போடுறோமா, -4/4. தென் மைனஸுக்கு என்ன போடுறோன்னு பாருங்கள், இன்ட்டு போடுறோம் 8. ஸோ இதை கேன்சல் பண்ணால் -8 வருது. டிஃபரன்ஸ் எடுத்தால் 12 வருது. பட் இங்கே 20 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு தான். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். 28 இருக்குது. டிவைடுக்கு வந்து ப்ளஸ்ஸு போடுறோம் 4/4. இந்த ப்ளஸ்ஸுக்கு வந்து நம்ம என்ன போடுறோம், மைனஸா, -8. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1 வருது. தென் 1 தானே வந்திருக்கு, 1 தான் கரெக்டு தான். அந்த ப்ளஸுக்கு நம்ம என்ன போடுறோம்னா மைனஸ் போட்டாச்சு. அந்த மைனஸுக்கு டிவைட் சிம்பிள் போட்டிருக்கான், கரெக்டாக தானே போட்டிருக்கேன். மைனஸ் மீன்ஸ் இன்ட்டா, சாரிப்பா. அப்போது இங்கே இன்ட்டு போடணுமா, வெயிட். இது வந்து இங்கே இன்ட்டு இருக்குது. அப்போ இது ஒரு 16 மாறிடுது. 16 8 போனால் நமக்கு 8. இந்த 8 வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோமா 28ஓட. 28 ஆட் பண்ணுறோம், நமக்கு 36 வருது. ஸோ 36 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஓகேங்களா. சூப்பர். நான் தான் கொஞ்சம் குழம்பிட்டேன். நவ் வி சால்வ் த 25th கொஷின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, இன் ஏ ஷெல்டர் தேர் ஆர் ஒன்லி ஹென்ஸ் அண்டு டாக்ஸு. அதாவது கோழியும் டாக்ஸும் மட்டும்தான் இருக்குது அந்த ஷெட்டில். டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் வந்து 30. ஸோ 2 பேரும் சேர்த்து 30 ஹெட் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 94 போகுது. ஸோ ஹவு மெனி ஹென்ஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி சிம்பிளான கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஹென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லெக் இருக்கும். ஓகேங்களா. அதேமாதிரி டாகுக்கு வந்து நம்மளுக்கு 4 லெக் இருக்கும். ஸோ தீஸ் 2 டேட்டா வி நோ ஆல்ரெடி. ஸோ இப்படி நீங்கள் பேசிக்காக பார்க்கும்போது 30 இருக்குன்னா அட்லீஸ்ட் நீங்கள் 2 லெக் போட்டால் கூட உங்களுக்கு 60 லெக் ஆல்ரெடி வந்துடுது. ரிமைனிங் இதை நீங்கள் மைனஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 34 லெக் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ பிகாஸ் இந்த எக்ஸ்ட்ரா லெக் 34 இருக்குல்ல, இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் 17 லெக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 70 லெக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் டாகோட லெக்காக இருக்க முடியும். ஸோ அப்போ 17 தான் டாகோட நம்பர். ஓகேங்களா. ஸோ இப்போ டாக் இஸ் ஈக்குவல் டு 17 நம்ம போடுறோம். தென் அதுக்கப்புறம் 30 தானே ஓவரால் நம்பரு. அப்போது 30ல் இது 17 போச்சுன்னா நமக்கு ரிமைனிங் 13 இருக்கும். ஸோ இந்த 13 தான் பார்த்தீங்கன்னா ஹென்னோட நம்பராக இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ரொம்ப நார்மல் கொஷின் தான் ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 25க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கண்டினியூஸாக சிஜிஎல்க்கான ரீசனிங் வீடியோ இதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.